எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. இன்றைய தினம் அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய நினைவு நாள். அதற்காக காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஐவகனூரில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்திரா காந்தி அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தோம். இந்த நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் திரு ஜெயந்த்புரம் முருகன் அவர்களும் பொதுக்குழு உறுப்பினர் திரு பழனிக்குமார் அவர்களும் இந்த பகுதியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த அருமை சகோதரர் செந்தில் அவர்களும் மற்றும் அனைத்து சகோதரர்களும் சேர்ந்து இந்த மாலை அணிவித்து இன்று மரியாதை செய்திருக்கிறோம். எங்களை பொறுத்தமட்டில் அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய தியாகம் என்பது இந்தியா வரலாற்றிலேயே இரும்பு பெண்மணியாகவும் இந்தியாவினுடைய பிரதமராகவும் இருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய தியாகத்தை இன்று நினைவு கூறுகிறோம். சார், இப்போ பீகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் நேரத்தில் பிரதமர் பேசியிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த மட்டும் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். ஆர்எஸ்எஸ்னுடைய டிஎன்ஏ என்பது வெறுப்பு அரசியலை பேசுவது. வெறுப்பை பேசணும். அது மதமாக இருக்கலாம், அது இனமாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம். அந்த டிஎன்ஏ அரசியல் டிஎன்ஏல வந்தவர் திரு மோடி அவர்கள். அதனுடைய விளைவு தான் இப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ்னுடைய வெறுப்பு அரசியலை மையமாக வைத்து பீகாரில் இருக்கின்ற சகோதரர்களை பற்றி பீகாரில் பேசுகிறது. தமிழ்நாட்டில் ஊரில் இருக்க எல்லா தேர்தல் நடக்கும்போதும் சரி தமிழ்நாட்டுக்காரனை மட்டும் திட்டணும். ஒரிசாவில் நடக்கும்போது தமிழ்நாட்டில் இருந்தவர்களை திட்டினார். பீகாரில் இப்போ தேர்தல் நடந்தால் தமிழ்நாட்டுக்காரனை திட்டணும். பாஜகக்காரர்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு விரோதிகள்ங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்கார் பிரதமர் மோடி. ஒரிசா தேர்தலையும் தமிழ்நாட்டுக்காரர் திட்டார், பீகார் தேர்தலையும் தமிழ்நாட்டுக்கு திட்டார். இதற்கு பாஜகக்காரர்கள் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். தமிழர்களை அவமானப்படுத்துகின்ற பாஜகக்காரர்கள், அதுவும் குறிப்பாக பிரதமர் மோடி தொடர்ந்து தேர்தல் நேரத்தில் இப்படி பேசுவது என்பது அவர்களுடைய டிஎன்ஏல இருக்குது, ஆர்எஸ்எஸ்னுடைய டிஎன்ஏல இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பிரிவு செஞ்சால் தான் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். பிரித்தா தான் ஓட்டு கிடைக்குங்கிறதுக்காக எதை கூட செய்யக்கூடியவர்கள் பாஜகக்காரர்கள். அதிலும் குறிப்பாக பிரதமர் மோடி அதை செய்கிறார். இது கண்டனத்துக்குரியது. சார், குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து விஜய்கிட்ட பேசலைன்னு சொல்லி எடப்பாடி சொல்கிறாரு. ஆனால் அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா அதை மறுக்காமல் நாங்கள் எங்கள் கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்க்குறோன்னு சொல்லி அவர் அதை மறுக்கலை. விஜயோட பேசுகிறத மறுக்கலை. இந்த இரட்டை நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் கட்சியிலேருந்து? ஏன்னா அவங்களும் ஒரு தேசிய கட்சி, நீங்களும் ஒரு தேசிய கட்சி, எப்படி பார்க்குறீங்க? பாஜகவை பொறுத்த மட்டும் திரு அமித்ஷாவை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் அவர் நினைத்த அரசியல் ரெண்டு. ஒன்று, திமுகவை அவர்கள் திமுக இந்தியா கூட்டணியை தோற்கடிக்கணும்னா பாராளுமன்றத்தில் இருந்தால் 21-19 அப்படிங்கிற ஓட்டை கூட்டி இந்த சின்ன பிள்ளைய கணக்கு போடுங்கள்ல. 2024 தேர்தலில் அதிமுக கூட்டணி அதிமுக 21% வாங்கிச்சு. நம்ம கூட்டணி பாஜக கூட்டணி 19 சேர்த்து 2 சேர்த்தோம்னா 40 ஆகிட்டோம். திமுக இந்திய கூட்டணியை தோற்கடிச்சிருவோம். இதுதான் அமித்ஷா அவருடைய கணக்கு. இது திருநெல்வேலியில் ரொம்ப பெருசாக இந்தியில் தாத்தா புத்தன் சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த கணக்கு ஃபெயில் ஆகி போச்சு. இப்போ அந்த கணக்கு இப்போ எடப்பாடியை கப்பல் பண்ணி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்த கட்சியை அமித்ஷா அதிமுகவை மாற்றியதனுடைய விளைவாக இப்பொழுது அதிமுக காலியாயிடுச்சு. வெறும் வெளியில் இருக்க அலங்கார பொருட்கள் மட்டும்தான் இருக்கே ஒழிய உள்ள சாமான எல்லாத்தையும் திருப்பி போயிடுச்சு. கடை காலியாகி போய் நிற்கிது அதிமுக. அதனுடைய விளைவாக இருந்த ஓட்டெல்லாம் போயிடுச்சு. எல்லா சர்வேலையும் அவங்களுக்கும் தெரியுது, பாஜகவிற்கும் தெரியுது. இப்போ அமித்ஷா அவர்களை பொறுத்த குட்டையை குழப்பணும். அவர் நினைத்தது நடக்க போகிறதில்ல. தமிழ்நாட்டில் இந்த தடவை இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. அதற்காக அவர்கள் என்ன இன்னொரு கட்சி, புதிய கட்சி அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே அவர்களோட நாங்கள் கூட்டணி பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம்னு சொல்லி அதே இடி சிபிஐ, அதே பத்திரிகை, அதே பொய், அதே எல்லா விளம்பரங்களும் வரப்போகுது. அதனால் இதை பொறுத்த மட்டும் அமித்ஷா எப்பொழுதுமே தேர்தலுக்காக எல்லா குட்டையும் குழப்பக்கூடியவர். இப்பொழுதும் அதே தமிழக குட்டையை பார்க்குறார், அரசியல் நிலையை குழப்ப பார்க்குறார். இதில் தமிழக மக்கள் குழம்பக்கூடாது. தமிழக மக்கள் மிக தெளிவாக அதிமுக என்பதும் பாஜக என்பதும் அமித்ஷா அதிமுகவை மாறியதனுடைய விளைவாக அவர்களை தோற்பதற்காக வாக்களிப்பார்கள் என்ற
உறுதியாக இருந்து இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது என்று மட்டும் தெளிவாக தெரியும். ஒரு சைடு ராகுலும் விஜய்கிட்ட தொடர்ச்சியாக பேசுகிறார், 2வது முறையாக பேசினார்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது தொடர்பாக விஜய்கிட்ட பாஜக பேசினா விஜய் சைட்லேருந்து டக்குன்னு மறுப்பு வருது. ஆனால் ராகுல் பேசுகிறன்றப்போ மறுப்பு வர மாட்டேங்குது, காங்கிரஸ் சைட்லேருந்து ஒரு மறுப்பு வர மாட்டேங்குது. என்ன ராகுல் காந்தி அவர்கள் பேசினது என்பது கரூர் சம்பவத்துக்கு அடுத்த நாள் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சர்களிடமும் திரு விஜய் அவர்களிடமும் பேசினது. அதற்கப்புறம் எனக்கு தெரிந்து வேறு எந்த பேச்சுவார்த்தையும் எந்த பேச்சும் நடக்கலை, எந்த காலும் நடக்கலை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கற்பனை உலகத்தில் பலரும் இருக்கலாம். எங்களை பொறுத்த மட்டும் அப்பொழுது இருந்த நிலையை பற்றி எங்களுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சவுடங்கர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். ராகுல் காந்தி அவர்கள் முதலமைச்சரோட பேசிவிட்டு திரு விஜய் அவர்களிடமும் அவருடைய கட்சிக்காரர்கள் உயிரிழந்ததனால் அவர்களிடமும் பேசினார் என்பதும் அது வெறும் அவருடைய துக்கம் விசாரிப்பதற்காக என்பதையும் அந்த நேரத்திலே அது மிகவும் தேவைப்பட்டது என்பதை பற்றியும் பொறுப்பாளர் மிக தெளிவாக தெரிவித்தார். எடப்பாடிக்கு எதிரான நிலைப்பாடு 3 பேர் பின்னணியில் வந்து அமித்ஷாவும் பிஜேபி இருக்கலாம் அப்படின்னு இது எங்கே போக போகுது? அதிமுகங்கிற கட்சி முழுசாக அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய கையில் இருக்கிற கட்சி. அமித்ஷாவிடம் ஏமாற்றப்பட்டவர் லிஸ்ட்டில் முதல்ல அண்ணன் ஓபிஎஸ் தான் இருக்கார். ஓபிஎஸ் தான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு. தமிழ்நாட்டிலே முதல்ல ஏமாற்றப்பட்டவர் அமித்ஷாவால் அது ஓபிஎஸ், 2வது அண்ணன் தினகரன், அதுக்கடுத்து 3வது பழனிசாமி. இப்போ பழனிசாமி அவர்கள் கடையை பொறுத்த வரைக்கும் அவரால் ஏமாற்றப்பட்ட 3வது நபராக அவர் போகிறார். அதுவும் 4வது. அதை விட இதுக்கு நடுவில் வேறு என்ன, ஜெயலலிதாவுடைய மகள் சொல்லி ஒரு ஆள் போய் 30 நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அமித்ஷாட்ட. வேலையில்லாத இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் வேலை இல்லாமல் உட்காந்துருக்காருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இருந்துச்சு. அதனால் என்னட்டா அதிமுகவை முழுசாக முடிச்சு வைக்கிற பெருமையை அமித்ஷா வாங்கி பெற்றிருக்கார். எம்ஜிஆருடைய உண்மையான தொண்டர்கள், ஜெயலலிதா அவர்களுடைய உண்மையான விசுவாசிகள் அமித்ஷாவை மட்டும் மன்னிச்சிடக்கூடாது. அமித்ஷா தான் அதிமுகவை முடித்து வச்ச பெருமான். அவரை பொறுத்த மட்டும் முழுசாக அதிமுகவை முடித்து வச்சு அமித்ஷா அதிமுகவை கைப்பற்றணும்னு நினச்சார். ஆனால் தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள போகல. இப்போ இந்த கூட்டணி எந்த கூட்டணியில் பாஜக இருக்கோ அது 10-15% மேலே தேர போகிறதில்லை. எங்களுடைய நிலை மிக தெளிவாக சொல்லியிருக்கோம். காங்கிரஸ் கட்சி இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறது. இந்த எஸ்ஐஆர் தேவையில்லாதது. நான் நேற்று கூட கூட்டம் போட்டு பேசினோம். மதுரை மாவட்டத்தில் ஏறக்குறைய 60% வாக்காளர்கள் புதுசாக சேர்க்கணும். இப்போ 40% வாக்காளர்கள் தான் நீங்களும் நானும் எல்லாரும் புதுசாக ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்கிட்டு டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு ஓட போகிறாங்க. இது வந்து தேவையில்லை. ஒரு விவசாய நேரத்தில் விவசாயம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க மழை பெஞ்சு விவசாயம் நடக்க போகிற நேரத்தில், தொழில்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் சாதாரண ஏழை பாலைகளை கஷ்டப்படுத்தி அவர்களை துன்பப்படுத்துவதற்கான சதி இது அமித்ஷா மோடி அவர்களுடைய வெறியினால் உருவான இந்த எஸ்ஐஆர். இதற்கு தேர்தல் கமிஷன் ஆதரவு தெரிவிப்பதும் ஒவ்வொருவரும் தன்னுடைய ப்ரூஃபை எடுத்துக்கிட்டு சுற்ற வேண்டியது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அடுத்து 1 மாதத்தில் நம்மளுக்கு தெரியும். கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா 30 லட்சம் வாக்காளர் போச்சு, 40 லட்சம் வாக்காளர்களை வந்து நாங்கள் நீக்கிட்டோம்பாங்க. இதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஏழை மக்களும் யாரெல்லாம் டாக்குமெண்ட் கொடுக்க முடியலையோ அவர் எல்லாத்தையும் பேர் நீக்கப்படும். இது ஒரு பெரிய சதி. பாஜக தோற்கும், தமிழ்நாட்டில் வேறுண்டக்கூடாது என்பதற்கு ஒவ்வொரு தமிழனும் மீண்டும் இப்படி அவர் எல்லாத்தையும் 60% தமிழர்களை ஓட விட போகிறாங்க. எல்லாரும் எதுக்குறோம். தமிழக முதலமைச்சர் கூட்டம் கூட்டியிருக்கார். எந்தெந்த கட்சியெல்லாம் எதிர்க்குது? கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்க்குது, விசிகே எதிர்க்குது, தாவேக்கா எதிர்க்குது. எங்கள் தாவேக்கா எங்கள் கூட்டணி கட்சி கிடையாது. தாவேக்கா எதிர்க்குது இந்த கூட்டணியை, இந்த நிலையை. டிடிவி இந்த நிலையை எதிர்க்கிறாரு, ஓபிஎஸ் எதிர்க்கிறாரு, எல்லோரும் தான் எதிர்க்கிறாங்க. எல்லா கட்சிகளும் எதிர்க்குது எக்ஸப்ட் பிஜேபி. அமித்ஷா அதிமுகவும் பிஜேபியும் தவிர மிச்சம் எல்லா கட்சியும் எதிர்க்குது. ரொம்ப தெளிவான விஷயம். இது தமிழகத்திற்கு எதிரானது, தமிழர்களுக்கு எதிரானது. ஜனநாயக உரிமை ஒவ்வொரு ஏழை சாதாரண மக்களுக்கு தேவையில்லாமல் ஓட்டில் வீடு மாற்றிருந்தா கூட ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு ஓட வேண்டியது இருக்கும். இப்போ பிஎல்ஓ பின்னாடி ஓட வேண்டிய காலம் கொடுமையாக இருக்க போது. 6ஆம் தேதியிலேருந்து அடுத்த 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் 1 மாதம் பாருங்கள் எத்தனை பேர் அவதிப்பட போகிறோம்னு. நான் பல பேருடைய டாக்குமெண்ட் இல்லைம்பாங்க, அவங்க அப்பாவோட டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு சொல்ல போகிறாங்க. பெரிய விதத்தில் குழப்பங்கள் தான் நடைபெறப்படுது. இது உண்மையிலேயே மக்களாட்சியை கழுத்து நெரிப்பதற்காக செய்யப்பட்ட சதி. பீகாரில் இப்படித்தான் அவர்கள் 62 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக ஏழை எளிய
தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அதில் வச்சு தான் அவர்கள் தேர்தல் வெற்றி பெறணும் சரி செய்கிறாங்க. திமுகவோட வெளியேறதுக்கான முதல் கட்ட மனக்கசப்பாக தான் செல்வ பெருந்தகை வந்து என்கிட்ட தகவல் எதுவும் சொல்லலை, ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எதிர்க்கட்சி சொல்கிறாங்க. ஒருவேளை இதுதான் வாய்ப்புன்னு அதை அப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி இல்லை. அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. அது வந்து அதிகாரிகளிடம் அவர் பேசிக்கொண்டிருந்த பேச்சு. அந்த துறையினுடைய அதாவது ஸ்ரீபெரும்புதூர் அவருடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், அந்த தொகுதியில் இருக்க ஒரு ஏஇ பண்ண வேலைக்கு அவர் ஏஇட்ட பேசிக்கிட்டு இருந்ததை உங்களை மாதிரி சகோதரர்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃபோனில். அதனுடைய அந்த பேச்சு தான் அது. அதுக்கு பின்னால் அதை பற்றி விளக்கமும் சொல்லிட்டாரு. அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு மனவேதனை இருந்தது. ஏன் நம்ம தகவல் சொல்லாமல் சொல்கிறாங்கன்னா அந்த மனவேதனை தான் திமுகல இருந்து காங்கிரஸ் பிரிய போகுதுன்னு எதிர்க்கட்சியில் பேசுகிறாங்க, அதிமுக உள்ளிட்டவர்கள் பேசுகிறாங்க. அவர்கள் பேசட்டும். எங்களை பொறுத்த மட்டும் அதுக்கு அடுத்தால் போல் பேசினா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வருத்தம் இருக்கலாம் அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் குறித்தும். எங்களை பொறுத்த மட்டும் கூட்டணியிலே நாங்கள் இந்தியா கூட்டணி பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை செய்தவர்கள். இந்த தியாகத்தையும் செய்கிறோம். சார் சொற்ப சீட்டு இருந்தாலும் அப்போ ஏற்றுக்கொள்ளுங்க. சீட்டு பேசட்டும். பேச ஆரம்பிக்கும் போது டெல்லியிலேருந்து வருவாங்க, இங்கே நம்பர் பேச வரும்போது அப்போ உங்கள்கிட்ட பேர் சொல்லிடுவோம். அவங்கள எடப்பாடி சரியாத்தது வாக்கு சொல்லுவோம் இறந்தவங்களை பேரை நீக்கிறீங்களா தவறு இருக்கிற எடப்பாடி சொல்கிறாங்க. பார்த்துருக்க சொல்லுங்கள். அண்ணன் எடப்பாடி பேரை நீக்கிற போகிறாங்க. பிரச்சனை என்னன்னா நீங்கள் வந்து இது சும்மா விளையாட்டுத்தனமாக அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காரு. 62 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. அதில் ஒரு பாஜக ஜேடியோட எம்பியோட பேர் இருந்துச்சு. கிருதாரிலால் யாதவோட பேரையும் இன்னைக்கு சேர்த்து நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பீலில் போய் தான் அவர் பேரை சேர்த்தாங்க. அதனால் தயவு செய்து அண்ணன் பழனிசாமி அவரோட நான் வேண்டிக்கிறேன், இதை சாதாரணமாக பேசாதீங்க. உண்மையிலேயே பாஜக செய்த அட்டூழியங்கள் ஒன்று. டாக்குமெண்ட் இல்லைன்னா நீங்கள் 2002க்கு அப்புறம் எந்த ஓட்டில் எந்த வீட்டில் இருந்தீங்களோ, எங்கே வாக்காளராக இருந்தீங்களோ, அதுக்கு அப்புறம் எந்த வீட்டில் வாக்கு இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த ஓட்டில் திருப்பி நீங்கள் டாக்குமெண்ட் கொடுக்கணும். புதுசாக எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் சரி, எந்த வீட்டில் இருந்தீங்கனாலும் சரி, 2002க்கு முன்னாடி 85க்கு மேலே பிறந்தவங்க எல்லாருக்கும் 85க்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாருக்கும் ஆபத்து இருக்குது. எல்லோரும் தயவுசெய்து ஏதாவது ஒரு ரெக்கார்டு எடுத்து வச்சுக்கிறோங்க. 2002 2005 வீட்டில் எந்த வீட்டில் இருந்தீங்களோ அந்த வீட்டில் இல்லைனாலும் திருப்பி புது டாக்குமெண்ட் கொடுக்கணும். எல்லாரையும் ஓட போகிறாங்க, உங்களையும் ஓட போகிறாங்க, என்னையும் ஓட போகிறாங்க. அதனால் எல்லோரும் அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருப்போம். பிஎல்ஓட்ட போய் கொடுக்கணும். அதுவும் பிஎல்ஓவை தேடி கொடுக்கணும். பிஎல்ஓ 3 தடவை வந்துடுவாங்க அப்படின்னு தேர்தல் அதிகாரி சொன்னாங்க. 3 தடவை வீட்டுக்கு வர்றது அதெல்லாம் எந்த காலத்தில் நடந்திருக்கு? எந்த பிஎல்ஓ நம்ம வீட்டுக்கு 3 தடவை வந்திருக்காங்க? மரத்தடியில் உட்காந்துருவாங்க, நம்ம போய் பார்க்கணும். அதனால் இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. தேவையில்லாத ஒரு அலக்கழிப்பு தான் இது வந்து உண்மையிலேயே வருடம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வாக்காளர் திருத்துகின்ற பட்டியல் என்பது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஏறக்குறைய 99% வாக்காளர்கள் வந்து தெளிவான வாக்காளர்கள். நீங்கள் வந்து இறந்தவர்கள் வாக்காளர் நீக்கிறது கட்சிகளுடைய பிஎல்ஏக்களுடைய வேலை, BLA 2 வேலை ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால் இதெல்லாம் பழனிசாமி அண்ணன் மாதிரி பொறுப்பானவர்கள் இப்படி பேசுவது என்பது ஜனநாயகத்தை படுகொலிக்கு தள்ள விரும்புகின்ற அமித்ஷாவிற்கு உதவுவதற்கு கூட ஆகும்.